Hello everyone. In the video நம்ம வந்துட்டு different type of frameworks தான் பார்க்க போறோம். So ஒரு external environment அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து நிறைய frameworks இருக்கு. அதுல ரொம்ப important என்னன்னு பாத்தீங்கன்னா pestle analysis and Porter's 5 forces framework தான். So வந்து நீ புதுசா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஆல்ரெடி உங்கள் இருக்கிற பிஸ்னஸை வந்து உங்களால் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கோ இல்லை இன்னும் சக்ஸஸ் வர்றதுக்கோ நீங்கள் வந்து உங்களோட என்வாயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்வாயர்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்மளோட பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த அனலைசிஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் பெஸ்டல் அனாலிசிஸ். ஸோ பெஸ்டல் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து இதுவுமே வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க் தான். பட் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம்ஒர்க்கு. நமக்கு வந்து ஆர்கனைசேஷனில் இன்டர்னல் அனாலிசிஸ் பண்ணுறதும் கரெக்டு தான், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம இப்போ ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்னல் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்டல் அனாலிசிஸ் இஸ் அ ஃப்ரேம்ஒர்க் யூஸ் டு அனலைஸ் த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். It helps a company understand macro level factors like the things happening outside the organization that can affect its operation and decisions. நம்ம பிஸ்னஸையோ நம்ம ஆர்கனைசேஷனையோ தாண்டி என்வாயர்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஃப்ரேம்ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் ஒரு இந்த லெட்டருக்குமே வந்து அந்த ஒரு வேர்ட் தான் வந்து மீனிங்கு. ஸோ பி அப்படின்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல், இ ஃபார் என்வாயர்மெண்டல். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கிற சேஞ்சஸ்னால நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசிக்காக வந்து நம்ம இந்த அனாலிசிஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆர்கனைசேஷனை ரன் பண்ணோன்னா நமக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல், அதாவது பெஸ்டலில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி, கரெக்டாக? அதனால அப்படியே லைனாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம என்வாயர்மெண்ட்டில் என்னென்ன பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லைக் ஒரு டைம் வந்து கவர்மெண்ட் மாறும் போதும் அவங்களோட பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், அவங்களோட ஸ்டெபிலிட்டியே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேக்ஸ் லாஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கவர்மெண்ட் குட் பிரிங் நியூ பிஸ்னஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசிஸ். இப்போது ரீசெண்டாக நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசிஸில் வந்துட்டு நிறைய டேக்ஸ் போடுறாங்க, டேக்ஸ் லாஸ் எல்லாம் வந்து மாற்றுறாங்க. அப்படின்னும் போது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அது வந்து டிஃபர் ஆகும், கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இவங்க சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வரும்போது நம்மளோட பிஸ்னஸையும் நம்ம வந்து அதுக்கேற்ற போல் மாற்றிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் ஃபேக்டர் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு மணி மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டியூரிங் அ ரெசெஷன் கஸ்டமர் ஸ்பெண்ட் லெஸ், ரெடியூசிங் சேல்ஸை. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட, அதாவது நம்ம ப்ராடக்ட், நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீப்புள் கிட்ட காசு இருக்கணும், கரெக்டாக? பட் இந்த மாதிரி எக்கனாமிக் லெவலில் வர சேஞ்சஸ்னால, சப்போஸ் இந்த ரெசெஷன் வந்திருக்குன்னா அப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நிறைய பீப்புள் கிட்ட மணியே இருக்காது, லைக் இன்கமே இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்களால அவங்களோட நெசசரிக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவுமே வந்து நம்மளோட ப்ரொடக்ஷனையும் நம்மளோட பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஃபேக்டர் வந்துட்டு சோஷியல் ஃபேக்டர். சோஷியல் ஃபேக்டர்னால் லைக் இங்கே போட்டிருக்க மாதிரி கல்ச்சர், டெமோகிராஃபிக்ஸ், எஜுகேஷன், லைஃப் ஸ்டைல் ட்ரெண்ட், பாப்புலேஷன் க்ரோத், இது எல்லாமே தான் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா an aging population increases demand for health care products. ஸோ அவங்கவுங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இது நம்ம வந்து இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸில் ஏஜும் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கல்ச்சர், டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். அது எல்லாமே வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸில் வந்துடும். தென் ஃபோர்த் வந்துட்டு டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போது புது இன்வென்ஷன்ஸ் வருது, புது டெக்னாலஜிஸ் வந்து பீப்புள் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒட்டி தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நம்மளோட சர்வீஸும் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னுமே சக்ஸஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு கொடுக்கும், கரெக்டாக? ஸோ நியூ இன்வென்ஷன்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், R&D,
இன்டர்நெட் ஆக்சஸ், இனோவேஷன் ஃபேஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு டெக்னாலஜி இன்வால்வ்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா growth ஆஃப் இ-காமர்ஸ் சேஞ்ச்டு ஹவு பீப்புள் ஷாப். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வேணும், நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கினோன்னா கூட நம்ம வந்துட்டு நம்ம போய் கடையில் போய் பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். வெதர் இட் இஸ் பெரிய கடையாக இருக்கட்டும், இல்லை சின்ன பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையாக இருக்கட்டும். பட் இப்போது டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இ-காமர்ஸ் வழியாக நம்ம வந்துட்டு அமேசான் இருக்கா, ஓகே அதில் வந்து ஆர்டர் போட்டோன்னா நமக்கு வீட்டுக்கே வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பொறுத்தும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சர்வீஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸில் அவங்க கொண்டு வரணும். அண்ட் தென் 5th வந்துட்டு லீகல் ஃபேக்டர்ஸ், அதாவது லாஸ் ரிலேட்டட் டு மோஸ்ட்லி இந்த லேபர், சேஃப்டி, கன்சியூமர் ப்ரொடக்ஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையுமே கூட வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு டேட்டா ப்ரைவசி லாஸ் லைக் ஜிடிபிஆர் அஃபெக்ட் ஹவு கம்பெனிஸ் ஸ்டோர் கஸ்டமர் டேட்டா. ஸோ கஸ்டமர் டேட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட், நீங்கள் நார்மலாக வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுப்போம், பேசிக்காக வந்து நம்மளோட மொபைல் ஃபோனு, மொபைல் நம்பரு, ஏஜ், நேம், இவ்வளோ தான். பட் இதையுமே வந்து அவங்க கரெக்டான செக்யூரிட்டி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக? பிகாஸ் அது எல்லாமே நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து மற்றவங்க எடுத்துக்கிற மாதிரி விடக்கூடாது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க. அந்த நெக்ஸ்ட் ஃபேக்டர், அதாவது லாஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு என்வாயர்மெண்டல் ஃபேக்டர். ஸோ கிளைமேட் சேஞ்ச், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சஸ்டைனபிலிட்டி இதெல்லாமே வந்து இப்போது ரீசெண்டாக வந்து ரொம்ப ஈவன் கஸ்டமர்ஸுமே வந்து அதுதான் விரும்புகிறாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு என்வாயர்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணும். கரெக்டாக? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனிஸ் ஆர் மூவிங் டுவர்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் டியூ டு என்வாயர்மெண்டல் அவேர்னஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட என்வாயர்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை அதோடு நீங்கள் சேர்ந்து வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கோ, பிகாஸ் சஸ்டைனபிலிட்டினா உங்களோட சர்வீஸோ உங்களோட கம்பெனியோ ரொம்ப நாள் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகணும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 ஃபேக்டர்ஸ். இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் வந்து சஸ்டைன் பண்ணுறீங்களோ, அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸாக பார்த்தாச்சு. அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு ரிலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஃபேக்டர். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஹெல்ப் டெஸ்லா க்ரோ. கரெக்டாக? இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த பிராண்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கோ நிறைய ஒரு ரீச் இருக்கும். அண்ட் தென் எக்கனாமிக் ஃபேக்டர். ரைசிங் ஃபியூயல் ப்ரைஸஸ் மேக் எலக்ட்ரிக் கார்ஸ் மோர் அட்ராக்டிவ். ஸோ இப்போ பெட்ரோல், டீசல் எல்லா வேலையும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னும் போது எக்கனாமிக் ஃபேக்டர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அது எக்கனாமிக்கலி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து நிறைய செலவு பண்ண தேவையில்லை ஃபியூயலுக்கு. அப்படின்னும் போது நம்ம வந்து எலக்ட்ரிக் கார்ஸோ இல்லை வெஹிக்கல்ஸ்க்கோ நம்ம வந்துட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒட்டி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அது கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மாதிரி தான், கிட்டத்தட்ட சக்ஸஸ் மாதிரி தான். அண்ட் தென் சோஷியல். பீப்புள் ஆர் மோர் என்வாயர்மெண்ட்லி கான்ஷியஸ். ஸோ அதுதான் நான் லாஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி சோஷியலி நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை நல்ல ஒரு ப்ராடக்டாக வச்சுக்கணும். பிகாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதே போல் வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இன் பேட்டரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் டெஸ்லாஸ் பர்ஃபார்மன்ஸ். அதே போல் லீகல் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி அண்ட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அஃபெக்ட் கார் டிசைன். அதே போல் என்வாயர்மெண்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிமாண்ட் ஃபார் லோ கார்பன் வெஹிக்கல்ஸ் சப்போர்ட் டெஸ்லாஸ் எமிஷன். ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு டெஸ்லாவை பேஸ் பண்ணுது. ஸோ அது வந்து பொலிட்டிக்கலி எந்த லெவலில் இருக்குது, ஸோ எக்கனாமிக்கலாக நம்ம வந்து பார்க்குறோம் அது வந்து மேட்ச் ஆகுதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்குன்னு, சோஷியலியும் அது வந்து நமக்கு ஓகேவாக இருக்குது, டெக்னாலஜிக்கலியும் அது வந்து பெட்டராக இருக்குது, மாதிரி எல்லா ஃபேக்டர்லேயும் அது வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது ஓகே இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும் பீப்புளுக்கு அப்படின்னு வந்து பீப்புள் அண்ட் என்வாயர்மெண்ட் எப்பயுமே வந்து நமக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இதை கொண்டு போகலாம், மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு.
ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அனாலிசிஸ், எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்டல் அனாலிசிஸ் மாதிரி இது. இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்டில் ஹெல்ப்ஸ் Tesla understand external factors that affect its business globally. இந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்டில் அனாலிசிஸ் பண்ணுறதுனால டெஸ்லாவால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, இப்படி தான் வந்து நம்மளோட ப்ராடக்டை இந்த மாதிரி என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸால் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ இல்லை கரெக்ஷன்ஸோ வந்து பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லா பொருளுக்குமே, அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸு, ஆர்கனைசேஷன், பிஸ்னஸுமே இந்த மாதிரி ஒன்று அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை இன்னும் ஃபர்தராக கொண்டு போகிறதோ பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகேவா? இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போட்டஸ் 5 ஃபோர்ஸஸ் பிரின்சிபிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதுவுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் தான். ஸோ அதையும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பிளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸை பிளேலிஸ்ட் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.